என்னாச்சு மீனா இப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து திருப்தி கேக்குறாங்க. என்ன நீ ஆச்சு அப்படின்னு வந்து ரவி கேட்கும் போது, ஆமா ரவி, அவ வந்து உன் பேர்ல வந்து ஒரு பூக்கடை வந்து ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு வந்து பூலாம் கொடுக்கறதே வந்து சிந்தாமணி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சிந்தாமணி வந்து நம்ம வீட்டு வாழ்க்கையில வந்து ரொம்ப கொண்டு வந்துட்டே இருக்காங்க, ரொம்ப உள்ள நுழைஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரித்து வந்து ரவி பேர்ல வந்து ஒரு பொக்கே கடை ஆரம்பிச்சிருக்கா, ஒரு பூக்கடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பூவெல்லாம் கொடுக்கறது வந்து சிந்தாமணியோட வேலை தான் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து ஸ்ருதி கிட்டையும் ரவி கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து அந்த கேர்ள் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கா, தப்பு மேல தப்பு அந்த ரித்து பண்ணிக்கிட்டே இருக்கா, அவளை நான் ஏதாச்சும் பண்ண போறேன் பாத்துக்கிட்டே இருங்க மீனா அப்படின்னு வந்து சொல்லும் போது, இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க ஸ்ருதி, நம்ம வந்து இப்ப வந்து கோவப்பட கூடாது, கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. அண்ணி சொல்றது ரைட்டு தான் ஸ்ருதி, நம்ம இப்ப கோவப்பட்டோம்னா அவ வந்து வேற ஏதாச்சும் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ எப்படி அவன் பேர்ல கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி கோவப்படும் போது, இந்த ரவின் நான் மட்டும் தானே இருக்கேன், வேற யார் வேணா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ரவி நீ மட்டும்தான், அவ உன் பேரை தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவன் வந்து உன்னை விடவே மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. முதல்ல இந்த சிந்தாமணியை வந்து கட் பண்ணணும், அவளால் தான் வந்து நம்ம வீட்டுல எல்லா பிரச்சனையுமே வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரவி சொல்றாங்க. அந்த சாமியாரி பொம்பளை கூட்டிட்டு வந்ததான் அந்த பொம்பளை தான், அதனாலதான் வந்து அண்ணி வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அடுத்து வந்து நீயும் அதனாலதான் வந்த, இப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ளேயும் அவ வந்து விளையாடுறா, இது வந்து தப்பு, ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, முதல்ல வந்து அம்மாவட்ட இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்றாங்க. ஆமா நீ வாங்க வந்து முதல்ல அம்மாட்ட போய் சொல்லுவோம், அம்மா வந்து அம்மா சொன்னாங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, என்ன ரவி பேசிட்டு இருக்கா, நம்ம சொல்லி அவன் வந்து கேட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. ஆனா வந்து அம்மா கூட இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில லாபம் இருந்துட்டு தானே இருக்கு, நம்ம ஃபேமிலியை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த குடும்பம் உங்களை வந்து பிசினஸ் பண்ணக்கூட விடக்கூடாது அப்படிங்கறது வந்து உங்க பிசினஸ் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக வந்து அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு தேவை தானே, அதனால தான் அவங்க அமைதியா இருக்காங்க, அதனால அம்மா சொல்றத வந்து அவங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மீனா வந்து உண்மைதான் ரவி, அவ வந்து என்ன அழைக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க, எங்க நான் வந்து அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்து வேணும், அவங்க பூ பிசினஸ்ல வந்து நான் ஒரு ஆளா வந்துருவேணும்னு தான் பயந்துகிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பேசாம நான் வரல, நீங்களும் ஸ்ருதியும் வந்து நீங்க போய் பாத்துக்கிட்ட பேசுங்க, என்னை பார்த்தா அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க, இதனாலே கூட அவங்க பண்ணா என்னன்னு கூட கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஸ்ருதி வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல மீனா நீங்களும் வாங்க, நீங்க வந்தாதான் எனக்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஸ்ருதி, நீங்க முதல்ல போங்க, நீங்க முதல்ல போய் பேசுங்க, அத்தை என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி மீனா, நாங்க போய் பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு இங்கிட்ட வந்தோன்னே விஜயா வந்து உட்காந்துருக்குறாங்க. ஆமா ஸ்ருதி, நீ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டியா, நீ வந்ததுலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உடனே வந்து நீங்க சும்மானே இருங்க ஆண்டி, உங்க ஃப்ரெண்டால தான் வந்து என் லைஃபே போகிற மாதிரி இருக்கு, அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சேர்த்துட்டு சுத்திட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைங்க ஒருத்தர் கூட வாழ விட மாட்டாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா பார்வதி எப்படி திட்டுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பார்வதி ஆண்டியை நான் எப்ப திட்டினேன், சிந்தாமணியை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிந்தாமணி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாச்சே, என்னாச்சு ரவி அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆமாம்மா, அந்த நீத்து இருக்கால, அவ வந்து என் பேர்ல வந்து ஒரு பூக்கடை வந்து ஆரம்பிச்சிருக்கா, அதுக்கு வந்து அவங்க பூ பிசினஸ் கொடுக்கறது வந்து சிந்தாமணி தான் கொடுக்குறாங்களாம், எதுக்கு வந்து நீத்துக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும், அது வேணாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லும் போது, என்னடா சொல்ற, நீத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்றாங்களா, நான் என்னன்னு கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் வரவே மாட்டேன் ஆண்டி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து மிரட்டுறாங்க. என்னம்மா இதுக்கு போய் சொல்றேன், நான் வந்து சிந்தாமணிகிட்ட பேசுறேன், அவளோட ப்ரூ பிசினஸ வந்து நான் தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிம்மா பாருங்க, அவங்கள்ட்ட பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கோவமா வந்து வெளியே வராங்க. அந்த டைம்ல வந்து முத்து வராங்க. என்ன பழகுறோம், வீட்டுக்கு வந்துட்ட போலயே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்காக நான் ஒன்னும் வரல முத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னாச்சு பழகுறது, நீ இன்னும் ரவியை மன்னிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, அந்த நீத்து வந்து பூக்கடை ஆரம்பிச்சிருக்காளாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அது இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து கேட்கும்போது, அந்த பூக்கடைக்கு பேர் வந்து ரவி பொக்கேவா அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன ரவி உன் வாழ்க்கையில இப்படி ஒரு ஏழு விளையாடுது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து கிண்டல் பண்றான். ஏய் நீ வேற சும்மானு இருடா, என்னை கடுப்பு மேல கடுப்பேத்துறா அப்படின்னு வந்து ரவி வந்து சொல்றாங்க. சரி அதுக்கே நீ அம்மாட்ட வந்து பேச வந்தா, அதுக்கும் அம்மாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அந்த சிந்தாமணி தான் அவளுக்கு வந்து பூ வந்து அந்த பூ பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றது வந்து சிந்தாமணி தானா, அதனாலதான் வந்து அம்மாட்ட சொல்லி பேச சொல்றதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓ அப்படியா, அந்த அம்மாவுக்கு நம்ம குடும்பத்து மேல என்னதான் காண்டுன்னே தெரியல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு வந்து நம்ம குடும்பத்துக்கு வச்சு
செஞ்சிட்டு இருக்கு. ஆனா உங்க அம்மாவுக்கு இதுவும் தெரிய மாட்டேங்குது. சரிதான் சரிதான் போயிட்டே இருக்கிறோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் வசமா சிக்க போறாங்க, கூண்டோட கைலாசம் கூட்டிட்டு போகுது அந்த அம்மா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரையும் சேர்த்து சேர்த்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற, யாரோட கைலாசம் கூட்டிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜயா கேட்கும் போது, ஆமா உங்களையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போறாங்க, என்னைக்காச்சும் அவங்க தப்பு மேல தப்பு பண்றதுக்கு நீ இவங்களும் சேர்ந்துதான் உடந்தானே உங்களை கை காமிக்க போறாங்க, உங்களையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி தான் போகுது, பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் என்னடா பண்ணேன், நான் வந்து அவங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது, நீங்க சொல்லிதான் நான் இதை பண்ணுனேன்னு ஒரு நாள் அந்த அம்மா உங்க மேலேயே பழி போடதான் போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இருடா நான் முதல்ல அந்த அவள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட பேசுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்க ஆண்டி, எது வந்தாலும் நீங்க பேசிட்டு முடிவை சொல்லுங்க, இல்ல அவங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அதுக்கப்புறம் என் முடிவு வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து மிரட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் வந்து மீனா வந்து போன் பண்றாங்க. என்னாச்சு ஸ்ருதி, அத்தைகிட்ட பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து மீனா கேக்குறாங்க. கேட்டேன் மீனா, எல்லாத்தையும் கேட்டேன், ஆனா வந்து அவங்க பதிலே எதுவுமே சொல்லல, நான் சிந்தாமணிகிட்ட சொல்றேன்னு தான் சொன்னாங்க, வேற எதுவும் பதில் சொல்லவே இல்லை மீனா. எனக்கு ஆன்டி மேலயுமே ஒரு சந்தேகம் இருக்கு, ஒருவேளை வந்து நீத்துக்கு தான் பணக்காரி, அவளை வந்து கட்டி வச்சலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி வந்து சுத்தி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது சுத்தி, உன்னை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை வந்து விடுறதுக்கு அவங்க மனசு வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ரோஹிணியை காமிக்கிறாங்க. ரோஹிணிட்ட வந்து சிந்தாமணி வந்து பேசிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி வந்து நீத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு ஆனா அந்த பிள்ளைக்கு போய் ஹெல்ப் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அவதான் வந்து ரவியை லவ் பண்ணிட்டு இருக்கா, நம்ம ஸ்ருதியையும் கட் பண்ணா மட்டும்தான் என்னால அந்த வீட்டுக்கு போக முடியும், மீனாவும் ஸ்ருதியும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னால அந்த வீட்டுல போகவே முடியாது, நான் முதல்ல அந்த வீட்டுக்கு போகணும், நான் வந்து அந்த வீட்டை ஆளணும், அதுக்காக தான் இவங்களுக்கு வந்து கட் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி என்னமோ பண்ணு, நான் உனக்கு கடைசி வரையும் துணையா இருப்பேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி வந்து ரோஹிணிக்கு வந்து வாக்கு கொடுத்துறாங்க. இப்ப பார்த்தா வந்து நீத்துவோட இந்த பிரச்சனைக்கும் ரவியோட பிரச்சனைக்கும் காரணம் வந்து ரோஹிணி தான் தெரிய வருது எல்லாத்துக்கும். இங்க வந்து பார்வதி வீட்டுல வந்து காமிக்கிறாங்க. என்ன விஜயா சொல்ற, இதெல்லாம் வந்து சிந்தாமணி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து சொல்லும் போது, ஆமா ஸ்ருதி வந்து அவ்வளவு சண்டை போட்டுட்டு போறா, அவங்க வாழ்க்கை வந்து இப்படி போகுதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என் 3 பசங்க வாழ்க்கையும் இப்படி நாசமா போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தானே மீனா அனுப்பிவிட்ட, இப்ப என்னமோ 3 பசங்க வாழ்க்கையும் நாசமா போறதுல இவ்வளவு ஃபீல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து கேட்கும் போது, மீனா வந்து போறதுதான் வந்து என் குடும்பத்துக்கு நல்லதுன்னு அந்த சாமியாடி பொம்பளை சொன்னாங்க, அது சொன்ன மாதிரி நடந்துச்சு, அதனாலதான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன், அதனாலலாம் வந்து நான் ஒன்னும் ஃபீல் பண்ணலாம் கிடையாது, நான் ஃபீல் பண்றது வந்து என் மனோஜுக்காகவும் ஸ்ருதிக்காகவும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கூட நீ செல்பிஷா தான் யோசிக்கிற பாருடி, நீ பெத்த பிள்ளைங்க தானே அந்த 3 பேரும், என்னைக்காச்சும் ஒரு நாள்னாச்சும் ஸ்ருதி வந்து உனக்கு மரியாதை கொடுத்து பேசியிருப்பாளா, எப்போதுமே வந்து ஒரு திமிரா அந்த பணம் கெத்தோட தானே இருக்கிறா, ஆனா மீனா பாரு, எப்போதுமே நீ என்ன சொன்னாலுமே வந்து அவ உனக்காக பேசுவா, அவ உனக்காக வந்து நிப்பா, ஆனா நீ அப்படி கிடையாது, நீ வந்து பணம் எங்க இருக்கோ, எங்க யாரு பணக்காரியா இருக்காளோ அவளுக்கு தான் நீ சப்போர்ட் கேட்டுக்கிட்டு தெரியுற, ரோஹிணியை கூட நீ அக்செப்ட் பண்ணது அவ சிங்கப்பூர்காரி பணக்காரின்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக தான், அவள் கேரக்டர் பிடிச்சு போயோ அவளை பிடிச்சு போயோ இல்ல மனோஜுக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கு அதனாலயே வந்து நீ அதை ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவ வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா, அதெல்லாம் கிடையாது, என் மனோஜ் நல்லா படிச்சிருந்தோம், அதுக்காக வசதியான பொண்ணா வேணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் வந்து நான் அது மாதிரி வசதியான பொண்ணை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அது ரைட்டு, சரி ரவியும் வந்து லவ் மேரேஜ் பண்ணி எடுத்துக்கிட்டு தானே வந்தான், அதையே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, அது வந்து தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இப்ப ஏன் பழைய பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்க, அதை விட இப்ப வந்து சிந்தாமணி இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இது முதல்ல என்ன பண்றதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் தான் முன்னாடியே சொன்னேன், மீனா பிரச்சனை நடக்கும் போதுமே சொன்னேன், அதுல வந்து சிந்தாமணிக்கு பங்கு இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ முதல்ல சிந்தாமணியை கட் பண்ணுன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி திட்டுறாங்க. உன் வாழ்க்கை வந்து நாசமாக்கிக்கிறது உன் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து சிந்தாமணி வராங்க. என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கும் போது, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சிந்தாமணி அப்படின்னு வந்து விஜயா வந்து கோவப்படுறாங்க. என்னங்க நான் என்ன பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்க ஏன் அந்த நீத்துக்கு வந்து பூலாம் கொடுக்குறீங்களாமே அப்படின்னு வந்து கேட்கும்போது, நீத்துவா அப்படின்னு, ஆமா அந்த ரவி கடைக்குதான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் தான் கொடுக்குறேன், அது உங்க கடை தானே அப்படின்ற மாதிரி கேட்க வராங்க. என் கடையா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா உங்க பேர்ல தான் அந்த கடை வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீத்து வந்து உங்களுக்காக தான் வந்து அந்த கடையே வந்து ஓபன் பண்ணியிருக்கா, அதனாலதான் வந்து நான்
பூ கொடுக்கறதுக்கு வந்து சம்மதிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமா ரவி பேர்ல ஸ்டார்ட் ஆகி ஆனா ஓனர் பேர்லாம் வந்து உங்க பேர்ல தான் இருக்கு அந்த கடை. அதனாலதான் வந்து நான் அந்த கடைக்கு வந்து பூ கொடுத்தேன். அது வேற எந்த இதுவும் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப எனக்கு புரியலையே என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இவ வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, ஸ்ருதியை விட அவ வந்து ரொம்ப பணக்காரி. அவங்க 2 பேத்துக்குமே வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டா வந்து இந்த பூக்கடையோட இன்னும் 2 3 பிளாட் இருக்காங்க. அதை வந்து உங்க பேர்ல எழுதி வச்சறேன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வெட்டிங் இது வந்து போட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி அவ்வளவு பண்றேன்னு சொல்லியிருக்கா. பேசாம ஸ்ருதியை வந்து கட் பண்ணிட்டு ரவிக்கு வந்து நீத்துவவே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஸ்ருதி வந்து என்னோட மருமக, அப்பெல்லாம் வந்து அவளை விட முடியாது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல அந்த கடையில பூ போறதை நிப்பாட்டுங்க, இல்லாட்டி என்னோட பேசுறதை நிப்பாட்டிருங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, என்ன மாஸ்டர் நீங்க இப்படி பேசிட்டீங்க? உங்களுக்காக தானே அதை பண்ணினேன். உங்களுக்கே அதுல விருப்பம் இல்லைங்கும் போது நான் எதுவுமே பண்ணுவேனா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. உடனே வந்து பார்வதி வந்து சிந்தாமணிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன நீனு தெரியாத மாதிரியே பண்ணிட்டு இருக்க? அவங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்குது எல்லாமே உனக்கு தெரியும். ரவி நீத்து பிரச்சனை உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் என்னமோ வேற என்னமோ பேசிட்டு இருக்க. நீ செய்யறதோ பண்றதோ எதுவுமே உனக்கு வந்து சரியா படல. இதோட வந்து எல்லாத்தையும் நிறுத்திக்க, அவளை கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடு அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரேகா வந்து ஒரு பையன் கூட போறது வந்து இவங்க வந்து பின்னாடி வழியா பாத்துடுறாங்க. பையன் மட்டும் தான் தெரியுது, அது வந்து யாருன்னு தெரியல. உடனே வந்து ரேகாவுக்கு போன் பண்றாங்க. யாருடி அவன் வந்து இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு போற ரோட்ல அப்படின்னு வந்து கேட்கும் போது, நீ வந்து என் விஷயத்துல தலையிடாதம்மா, அவன் யாரா இருந்தா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் உங்க அம்மாடி, நீ வந்து இப்படி போற, நான் வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவன் கைய காலை உடைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க. நீ எங்க உடப்பியா பாக்குறேன் அதையும் அப்படின்ற மாதிரி அவளும் வந்து ரேகாவும் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. இதோட எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.